நமஸ்காரம் அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எப்ரின், வெல்கம் டு நாலேஜ் துனியா. மத்தியமாக வருகிற ஆகஸ்ட் 2025 தேர்வு நடக்க போகுது. ஆகஸ்ட் மாதம் அந்த தேர்வுக்கு எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் ஃபுல்லாக கொஸ்டின் ப்ளஸ் ஆன்சரோட ஃபுல்லாக நாங்கள் ரோமன் விஷயம் வீடியோஸ் போட்டுட்டு வரோம். இன்றைக்கி 10th ரவுண்ட் பார்க்கலாம். இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். இதை நீங்கள் பார்த்துப்போம். இதில் இருந்தால் கண்டிப்பாக வரும். 10th ரவுண்டில் கின்ஹி தோ பிரசன்னோக்கே உத்தர் பாஞ்சு வாக்கியமே இல்லைக்கியே. இதில் மொத்தம் டோட்டலாக 10 மார்க்ஸ் இருக்குது. இதில் மொத்தம் 5 கொஸ்டின் கொடுப்பாங்க. 2 கொஸ்டின் மட்டும் அட்டன் பண்ணால் போதும். இந்த டீட்டெயில் கொஸ்டின்ஸு ஒன்றுக்கு 5 மார்க்ஸு. நீங்கள் பாயிண்ட்ஸ் மட்டும் முடிச்சிட்டா போதும். 5 பாயிண்ட்ஸ் எழுதுங்க அப்படின்றாங்க. ஈஸியாக நீங்கள் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பாரதிக்கு கவிதா ஜனதாக்கும் கியோன் பசந்து ஆகின். இங்கே டாட் வந்ததுனால நீ இன்னும் படிக்கணும். ஆகின் பாரதியினுடைய பாரதியினுடைய பாடல்களை பொதுமக்கள் ஏன் விரும்பினர். भारती की कलम में मरे हुए को जीवित करने की शक्ति थी. பாரதியினுடைய கலம் பாரதியினுடைய பெண்ணில் மரே ஹுயே கோ ஜீவித் இறந்தவர்களை கூட உயிர்ப்பிக்குமா. ஜீவித் அப்படின்னா உயிர் இறந்துருவாங்க, திடீர்னு உயிர் கொடுக்கும். அந்த மாதிரி அவருடைய பேனால் பாரதியோடைய பேனால் சக்தி இருக்குது அப்படின்னு. ஜீவித்து கர்ணிக்கே சக்தி தி. இது பாரதியோட பேனை இறந்தவர்களை மீண்டும் உயிர்ப்பிக்கும் சக்தி கொண்டது. உன்கே கீத் ஜோஷ் அவர் தேசபக்தி சே பரேத்தே. உன்கி அவருடைய கீத் அப்படின்னா பாடல்கள். அவருடைய பாடல்கள் பேரார்வம். அந்த பாடல்கள் படிக்கிறப்ப நம்மளுக்கு எப்படி இருக்கும், ஒரு ஆர்வம் நம்மளுக்கு பேரார்வம் மற்றும் தேசபக்தி நிறைந்ததாக இருந்தது. பரேனா நிறைந்ததுன்னு அர்த்தம், தேசபக்தி நிறைந்ததாக இருந்தது. கர்கர்மி உன்கி கவிதா காயி ஜாத்திகை. கர்கர்மி கர்ண வீடு, ஒவ்வொரு வீட்டிலும் அவருடைய பாரதியினுடைய கவிதை புத்தகங்களை பாடி வருகின்றனர். பாரதினி ஜனதாமி ஜாகரன் பல் और उत्साह पैदा किया. பாரதியுடைய கவிதைகளை படிக்கும் பொழுது மக்கள் ஜனதாமே மக்கள் மக்களை அந்த பாடல் படிக்கிறப்ப எழுப்புகின்றனர். எழுப்பி மற்றும் பலம் வாய்ந்ததாகவும் மற்றும் உற்சாகம் வாய்ந்ததாகவும் இருக்கின்றன. इसलिए பாரதி की கவிதாயை ஜனதாக்கு பசந்த் ஆகி, அதனால தான் மக்கள் பாரதியுடைய கவிதைகளை விரும்புகின்றனர், பொதுமக்கள் விரும்புகின்றனர். பாரதிக்கு பச்சிபன் கே பாரேமே ஆப்பிக்கியா ஜான்தே ஹைன். பாரதி இளமை பச்சிபன் அப்படி இளமை பருவம். பாரதி இளம் வயதை பற்றி, பாரேமே அப்படி இளம் வயதை பற்றி, பாரதி சிறுவயதை பற்றி உனக்கு தெரிந்தவற்றை எழுதுக. உனக்கு என்ன ஆப்பிக்கியா ஜான்தேகன், எனக்கு உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு கொஷின் கேட்டிருக்காங்க. பாரதி பச்சிபன் சே ஹி கவிதா லிக்தே தே. பாரதி இளம் பருவத்தில் பல கவிதைகளை எழுதியிருந்தார். லிக்தே தே. எட்டயபுரம் கே ஜமீன்தார் கவியோங்கா ஆதர் சத்துக்கார் கர்த்தே தே. எட்டயபுர ஜமீன்தார் கவிஞர்களுக்கு மரியாதை அளித்து வந்தார். உன்கி கவி மண்டலியாங்கு ஹோத்தி தி. அந்த கவிஞர் இந்த எட்டயபுரம் அரசவையில் பல கவிஞர்கள் கூட்டமே அங்கே இருக்குமா. கவி மண்டலியாங் அப்படின்னா கூட்டம்னு அர்த்தம். அந்த ஆண் கவிஞர்களும் பெண் கவிஞர்கள் எல்லாருமே அங்கே அந்த சபையில் நிறைந்திருந்தனர். பாரதி இன்மே பாகுலே தே தே. அந்த கூட்டத்தில் பாரதியும் கலந்து கொண்டார். பாகுனா கூட்டம்னு அர்த்தம். इस प्रकार बचपन से ही பாரதி அப்புனா சமத்துக்கார் திக்காத்தே லகே. அந்த கூட்டத்தில் அவரு கலந்துட்டு என்ன பண்ணார், தன்னுடைய இளமை பருவத்தில் அவர் எழுதிய அந்த பாடல்களை வைத்து பாரதி அப்புனா சமத்துக்கார் தன்னுடைய திறமைகளை காட்டி வந்தார். அக்பர் நீ பீர்பால் கி கியோன் தாரிஃபிக்கி. அக்பர் பீர்பாலை ஏன் பாராட்டினார். தாரிஃபின் பாராட்டுறது. அக்பர் ஏன் பீர்பால் பாராட்டினார். அக்பர் நீ தேக்கா கி பீர்பால் 5 फुट ऊंचे सीके पर हांगटी में சாவல் பக்கா ரஹா தா. அக்பர் ஒரு முறை பார்க்குறாரு. அப்போ பீர்பால் என்ன செஞ்சிட்ருக்கார் அப்படின்னா 5 ஃபுட் அப்படின்னா 5 அடி உயரத்தில் ஊஞ்சி அப்படின்னு உயரன்னு அர்த்தம். இப்போ 5 அடி உயரத்தில் ஒரு சல்லடை, சீக்கே அப்படின்னு சல்லடைன்னு அர்த்தம். அந்த உரி சல்லடைன்னு சொல்லுவாங்க, அந்த காலத்தில் இருக்கும். அந்த சல்லடையில் ஒரு பானை வைக்கிறாரு.
ஹாங் டீ அப்படின்னா வந்து பானை, அந்த பானையில் வந்து சாவல் அரிசி போட்டு என்ன பண்ணுறாரு அவர் சமைக்கிறாரு. பக்கானா சமைக்கிறது 5 அடி உயரத்தில் வந்து அவர் பானை வச்சு அரிசி போட்டு அவர் சமைச்சிட்ருக்கார். யாருன்னா பீர்பல் வந்து சமைக்கிறாரு. அக்பர் நீ பூச்சா, அப்போ வந்து அக்பர் வந்து அதை பார்த்துட்டு உடனே கேட்குறாரு, ஐஷா சாவல் கைசே பகேக்கா, 5 அடி உயரத்தில் போய் நீ போய் பானை வச்சு நீ அரிசி போட்டு சமைக்கிறியே, அது எப்படி வந்து உனக்கு வேகும் அப்படின்னு சொல்லிட்டு அக்பர் வந்து கேள்வி கேட்குறாரு பீர்பலை பார்த்து. பீர்பல் முஸ்குராத்தி ஹுயே போலா, உடனே வந்து பீர்பல் என்ன பண்ணுறாரு, முஸ்குராத்தி அப்படின்னு சிரிக்கிறாரு. அவர் சிரிச்சிட்டே வந்து போலானா சொல்கிறாரு. ஜப்பு தூர்கா தீப் ஏக்கு लकड़ीखारे को गर्मिती सकता है இதோ யக் சாவல் பி பகேகா. அப்போ சிரிச்சுட்டு என்ன சொல்கிறாருன்னா தூர் கா தீப், அப்போ அந்த லெசன் நடத்தியிருப்போம், அதில் எஸ்ஏல பார்த்தா தெரியும், அந்த தூரத்துலேருந்து வந்து ஒரு விளக்கு வந்து எரிஞ்சிட்ருக்கோம். அந்த தீப்னா விளக்கு, அந்த விளக்குலேருந்து என்ன வரும் வெப்பம் வந்து லக்கடிகாரே அப்படின்னா வந்து விறகு வெட்டி, அந்த விறகு வெட்டிக்கு வந்து 5000 பணத்துக்கோசரம் என்ன பண்ணு விடிய அந்த குளத்துல வந்து அவர் நின்றுட்டுருப்பார், நம்மளுக்கு பணம் கிடைக்கும் அந்த குளிர் தண்ணியில். அப்போ வந்து அப்போ அக்பர் என்ன சொல்வார் அப்படின்னா, அந்த வெப்பம் அந்த விளக்கை நீ பார்த்ததுனால தான் வந்து உனக்கு ஹீட் வந்து உடம்புல வந்தது, அதனால தான் உன்னால் விடிய நின்றுட்டு இருந்துன்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து 5000 பரிசு வந்து கொடுக்க மாட்டார். அதனால் வந்து அதை வந்து இப்போ வந்து பீர்பல் வந்து சொல்கிறாரு, அந்த ரொம்ப தூரத்தில் இருக்க அந்த விளக்கோடைய ஒளி வந்து அந்த விறகு வெட்டிக்கு வந்து அந்த கர்மினா வந்து வெப்பம், அந்த வெப்பம் வந்து கிடைச்சது நீங்கள் சொன்னீங்கல்ல, அதுதான் சொல்கிற சக்தாகி. அதுபோல் அதுபோல் யக்கு சாவல் பி பகையங்கா, அதுபோல் வந்து 5 அடி உயரத்தில் தான் நான் வந்து வச்சுருக்கேன், அதனால வந்து கண்டிப்பாக வந்து சாப்பாடு வந்து வேகும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து அந்த தவறை வந்து சுட்டி காட்டுறாரு. பாட்ஷாகினி பீர்பல்கி புத்தி இசே பிரபாபித் ஹுயே அவரே பீர்பல்கி கூபு தார்ஃபிக்கி. உடனே அப்போ தான் என்ன பண்ணுறாரு அந்த பாட்ஷாகன அரசன் அக்பர் வந்து அப்போ தான் தன்னுடைய தவறை வந்து உணர்றாரு. அவருடைய புத்தி அப்போ தான் ஒரு புத்தி வந்து ஒரு வருது. அவரால் வந்து பீர்பலுடைய புத்தி கூர்மையால் வந்து ஈர்க்கப்பட்டு அவர் வந்து அக்பர் வந்து பீர்பல் வந்து பாராட்டுறார். இது வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், கண்டிப்பாக கேட்பாங்க, பார்த்துங்க. 4th ஒன், டாக்டர் அப்துல் கலாம் கே व्यक्तिगत जीवन के बारे में 5 வாக்கிய लिखिए. டாக்டர் அப்துல் கலாம் பற்றி தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி 5 வாக்கியங்களில் எழுதுக. டாக்டர் அப்துல் கலாம் சாதாரண பரிவார் கேத்தே. டாக்டர் அப்துல் கலாம் வந்து சாதாரண எளிய குடும்பத்தில் பிறந்தார். உன்கா ஜீவன் கட்டீர் பரீட்சம் கர்த்தே ஹுயே பீதா. அவருடைய வாழ்க்கையில் வந்து உன்கா ஜீவன், அவருடைய வாழ்க்கையில் வந்து கட்டினம் வந்து அவர் வந்து கடினமாக உழைத்தார். உழைத்து நாட்களை கழித்தார். வே பிரதிதின் 18 கண்டே காம் கர்த்தேத்தே. அவர் கடினமாக உழைச்சி அந்த நாட்களை கழித்தார். அப்புறம் மீண்டும் வந்து அவர் வந்து ஒரு நாளைக்கு வந்து 18 மணி நேரம் வந்து அவர் வந்து உழைத்தாராம். அந்த 18 கண்டே காம்னா வந்து பனின்னு அர்த்தம். 24 ஹவர்ஸில் வந்து 18 மணி நேரம் வந்து கடுமையாக உழைத்தார். உன்ஹோனே அவர் மதராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி மே இன்ஜினியரிங் டிகிரி பாஸ்கி. அவர் வந்து மதராஸ் அப்படின்னு சென்னையில் வந்து இன்ஜினியரிங் டெக்னாலஜியில் அந்த காலேஜில் பொறியியல் கல்லூரியில் வந்து அவர் பாஸ் செய்தார். அதில் டிகிரி வாங்குறார் அவர். உஸ்கே பாத்து इसरो में ராக்கெட் இன்ஜினியரிங் கோர்ஸ் கியா. அதுக்கு வந்து சென்னையில் ஒரு படிச்சுட்டு மீண்டும் வந்து இஸ்ரோவில் வந்து ராக்கெட்டு பொறியியல் படிப்பை வந்து படித்து முடித்தார். கோர்ஸ்னால் வந்து அதை வந்து படித்து முடித்தார். இது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ், நல்லா பார்த்துங்க. 5th ஒன் வந்து அப்துல் கலாம் கே ஜீவன் மே மாதா பிதா और குரு கா கியா ஸ்தான் ரகா. அப்துல் கலாம் வந்து அவர் வாழ்க்கையில் வந்து அம்மா அப்பா மற்றும் வந்து குருவுக்கு வந்து அவர் எந்த இடத்துல வந்து வைத்தார், அவர் மனதில் வந்து எந்த இடத்துல வந்து அவர் முதன்மையாக வச்சிருந்தார் அப்படின்னு தான் அந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்துல் கலாம் கே ஜீவன் மே மாதா பிதா அவர் குரு கா பகுத் ஊங்சா ஸ்தான் ரகா. அவர் வந்து அப்துல் கலாம் வந்து அவருடைய அம்மா அப்பா மற்றும் ஆசிரியர்களை வந்து உயர்ந்த இடத்தில் வைத்தார். ஹமாரே ஜீவன் கோ उन्नत बनाने वाले माता पिता और गुरु
குரு ஹே. அவர் வந்து தன்னுடைய வாழ்க்கையில் வந்து உன்னத்து பனானே வாழு அப்படின்னு தன்னுடைய வாழ்க்கையில் வந்து அவங்க மூவரையும் என்ன பண்ணவர், அவர் வாழ்க்கையில் வந்து மறந்ததே கிடையாது. ஏ தீனோ ஹி हमारे हमारे मन में बुद्धम बुद्धम विचारों और சரித்திர का निर्मन कर सकते हैं. அந்த மூவரையும் இவர்கள் மூவரையும் என்ன பண்ணார், யார் மாதா பிதா அந்த ஆசிரியர்கள் மூவரையும் வந்து தீனோக்கு ஹமாரே அவர் மனதில் மண்மே அப்படின்னா மனதில் வந்து நல்ல நல்ல எண்ணங்களையும் அவங்க தான் வந்து நல்ல எண்ணங்களை வந்து இவருக்கு வந்து விதைக்க ஆரம்பித்தனர். அதான் புத்தம் விசாரு நல்ல எண்ணங்களை வந்து விதைத்தனர். மற்றும் சரித்திரக்கா நிமர்ன நல்ல குணங்களையும் கற்பித்தனர். அவங்க மூலியமாக தான் நல்ல குணங்களையும் அவர் வளர்த்து கொண்டார். சக்தேகை शिक्षकों के कारण अब्दुल कलाम को மனோபல் மிலா. சிக்ஷிக்கோ அப்படின்னா ஆசிரியர்களுடைய காரணத்தால் தான் அப்துல்க்கு வந்து அந்த கலாம் அவர்களுக்கு ஒரு மன உறுதியும் கிடைத்தது. மிலா அப்படின்னா கிடைத்துன்னு அர்த்தம். ஆசிரியர்கள் கற்பித்ததுனால தான் அவருக்கு வந்து நல்ல உறுதி வந்து கிடைத்தது. சித்தார்த் நீ குருஹு தியாகு கே பகலு யசோதரா சே கைசி பாத்தே கீன். அப்போ வந்து சித்தார்த்தர் வந்து கிருஹு அப்படின்னா வந்து வீட்டை விட்டு வெளியேறுவதற்கு முன், அப்போ பகலே அப்படின்னு வீட்டை விட்டு வெளியேறுவதற்கு முன்பு சித்தார்த்தர் யசோதராவிடம் என்ன பேசினார். அப்போ வந்து கைசே பாத்தே அப்படின்னா பேசுறது. வீட்டை விட்டு அவர் போகிறதுக்கு முன்னாடி அவர் முடிவு பண்ணிடுறாரு வீட்டை விட்டு போகணுன்ட்டு. அதுக்கு முன்னாடி வந்து யசோதராவோட வந்து பேசுகிறாரு. சித்தார்த்தர் நீ கர் சோடனே கே பகலே அப்பனி பத்தினி யசோதரா சே மிலே. உடனே சித்தார்த்தர் வந்து கரிச்ச உடனே வீட்டை விட்டு கிளம்புவதற்கு முன் தன்னுடைய மனைவியிடம் யசோதாவிடம் சந்தித்தார். மிலேனா வந்து யசோதாவை சந்தித்தார். தப்பு அப்பொழுது வே போலு பேலே. அப்போ தான் வந்து அவர் பேசுகிறார் மனைவிட்ட, அம்மாய் இத்தினே தின் ஷோ ரகாத்தா, நான் இவ்வளோ நாட்களாக நான் தூங்கிவிட்டேன். ஷோனை வந்து தூங்கிறது, இவ்வளோ நாளாக வந்து நான் தூங்கிட்டேன். அபி மைன் ஜாகு உடாகும். ஆனால் இப்பொழுது வந்து அபினா இப்பொழுதுன்னு அர்த்தம். இப்பொழுது நான் விழித்து கொண்டேன். ஜாகுனா விழிக்கிறது. நான் இப்பொழுது விழுந்து எழுந்து விட்டேன். உடானா எழுந்து விட்டேன். அப்பு மைன் நகி சோபுங்கா. நான் அப்போ வந்து இனிமேட்டு வந்து என்ன பண்ண மாட்டேன், நான் தூங்க மாட்டேன். அதான் மைன் நகி சோபுங்கா. இனிமேல் கா அப்படிங்கும்போது எதிர்காலம். இனிமேட்டு நான் தூங்க மாட்டேன். மை சப்கோ ஜகாவுங்கா. நான் வந்து அனைவரையும் என்ன பண்ணுவேன், நான் எழுப்புவேன். சப்கோ அப்படின்னா நான் அனைவரையும் வந்து நல்ல கருத்துக்களை புகட்டி நான் எழுப்புவேன் அப்படின்ற மாதிரி சித்தார்த்தர் வந்து சொல்கிறார், கருத்துக்கள் சொல்கிறார். செவன்த்தன் ஹமாரே ராஜி சின்ஹமி அன்கித்து மூர்த்தியாங்கி கியா கியா விசேஷத்தாயே ஹை. நமது ராஜ்ய சின்னத்தில் சித்தரிக்கப்பட்ட சிலைகளின் சிறப்புகள் யாவை. மூர்த்தி அப்படின்னா சிலைகள் அர்த்தம். விசேஷத்தான சிறப்புகள் பற்றி கேட்டிருக்காங்க. हमारे राज्य सिंह में अंकित सार सिंह की मूर्तियां गंभीरता उदारता और சக்தி கா சிங்கஹை. நமது ராஜ்ய சின்னத்தில் வந்து 4 முகங்கள் கொண்ட சார் சிங்க அப்படின்னா வந்து சிங்கம் அர்த்தம். லய 4 சிங்கங்கள் கொண்ட மூர்த்தி உருவங்கள் கம்பீரமாக மனப்பான்மை உள்ளதாகவும் மற்றும் சக்தி கா சிங்ககை வந்து சக்திக்கு வலிமை உள்ளதாகவும் சின்னம் இருக்கிறது. इसके निचले भाग में अंकित चक्र தர்ம சக்கரகை. இஸ்கே இதில் வந்து நீச்சலே அப்படின்னா வந்து அடிப்பகுதின்னு அர்த்தம். இதன் அடிப்பகுதி பாகனா அந்த இடத்த குறிப்பிடுறது. இதன் அடிப்பகுதியில் வந்து தர்மங்கள் பொறிக்கப்பட்டுள்ளன. சக்கர அங்கித்து சக்கரம், இந்த தர்ம சக்கரம் மற்றும் தர்ம சக்கரம் பொறிக்கப்பட்டுள்ளது. சக்கரக்கு दोनों और के गोडो தேஜிகா சிம்கஹை. மற்றும் வந்து சக்கரத்தில் வந்து இரண்டு பக்கங்களும் தோனோ அவர் 2 பக்கங்களும் கோடே அப்படின்னா 2 குதிரைகள் வேகமாக ஓடுவது போன்று பொறிக்கப்பட்டுள்ளது. மற்றும் பைல்னா காளை
மற்றும் காய் காளை மற்றும் வந்து பசு நம்ம நாட்டினுடைய சொத்தாக குறிக்கப்பட்டுள்ளது. அந்த சின்னத்தில் வந்து காளை மாடு மற்றும் பசுவும் பொறிக்கப்பட்டுள்ளது. ஹாத்தி ஷுபுகா லக்ஷன் ஹை. ஹாத்தி அப்படின்னா யானை 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 மற்றும் மங்கள சின்னமாகவும் விளங்குகிறது. எய்த்தன் வல்லபாய் பட்டேல் கே व्यक्तित्व के बारे में आप क्या जानते हैं? வல்லபாய் பட்டேலின் ஆளுமையை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? ஆப் கியா ஜான்தே ஹை அப்படின்னா அவருடைய ஆளுமை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? வல்லபாய் பட்டேல் கதர் சே டர்த்தே டர்த்தே நகித்தே. வல்லபாய் பட்டேல் வந்து ஆபத்து என்ன கத்திரேசேன்னு ஆபத்தை பற்றி அவர் என்ன பண்ணார்? என்றைக்குமே அவர் டர்த்தேன்னா பயப்பட்டதே கிடையாது. ஆபத்து வருவதை பற்றி என்றைக்குமே அவர் பயப்படுவது கிடையாது. உன்கா முகு கட்டோர்த்தா. அவருடைய முகம் வந்து எப்படி இருக்குது? ரொம்ப கடுமையாக அவர் முகத்தை பார்க்குறப்பே வந்து மற்றவங்க வந்து பயப்படுற மாதிரி இருக்குமா, அந்த மாதிரி வந்து அவர் முகம் இருக்கும். கட்டோர்த்தா முகுன முகம் அர்த்தம். அவர் மற்றும் ஆங்கே சத்ருக்கோ லல்கார்த்தி தி. அவருடைய ஆங்கோ அப்படின்னா அவருடைய கண்கள் வந்து எதிரிகளுக்கு வந்து சவால் விடுவது போன்று தோன்றும். அவருடைய வல்லபாய் பட்டேலுடைய கண்கள் வந்து எதிரி பார்த்தா கூட என்ன பண்ண அவருக்கு வந்து நான் தான் அப்படின்ற மாதிரி சவால் விடுவார். அந்த மாதிரி வந்து ஒரு தோற்றம் வந்து அவருடைய கண் தோற்றம் இருந்தது. உண்மை அத்புத்து சங்கடன் சக்தி தி. அவருக்கு வந்து அபூர்வ சக்தி தெரிந்தது. அந்த சக்தின்னா வலிமைன்னு அர்த்தம். வல்லபாய் பட்டேல் வந்து அபூர்வ சக்தி இருந்தது. डर अवसर का वे उचित பிரயோக கர்த்தே தே. அவர் வந்து எந்த ஒரு வந்து ஹர் அவசர் அப்படின்னா ஒரு சிறு வாய்ப்பு கிடைச்சாலும் அவர் என்ன பண்ணுவாரோ சரியான முறையில் வந்து அதை வந்து உபயோகப்படுத்திக்குவாராம். அதான் உச்சித்து பிரயோக கர்த்தே தே. ஒரு சின்ன இதாக தான் இருக்குது அப்படின்னு விடமாட்டாராம், அலட்சியப்படுத்த மாட்டாராம். அது என்ன பண்ணுவாராம், அது அந்த வாய்ப்பு வந்து பயன்படுத்திக்குவாராம். அது அவசரம்னா வாய்ப்புன்னு அர்த்தம். ஒவ்வொரு வாய்ப்பையும் அவர் பயன்படுத்தி கொண்டார். வீரதாக்கே பூஜாரித்தே. அவர் மற்றும் வந்து ஒரு துணிச்சல் மிகுந்தராகும் மற்றும் வந்து கடவுள் மேலே பக்தி உள்ளதாகவும் புஜாரி அப்படின்னா வந்து ப்ரே பண்ணுறது, கடவுள் மேலே வந்து பக்தி உள்ளவராகவும் இருந்தார். இது இம்பார்ட்டன்ஸ் இந்த கண்டிப்பாக கேட்பாங்க, இதையும் நல்லா பார்த்துங்க. वल्लभाई पटेल का नाम कैसे सरदार वल्लभाई पटेल हुआ और उसका कारण क्या था? வந்து வல்லபாய் பட்டேலுடைய பெயர் வந்து கைசி அப்படின்னு எப்படின்னு அவருடைய பெயர் வந்து எப்படி சர்தார் அப்படின்னு கொடுத்துருக்க. சர்தார் என்று சர்தார் வல்லபாய் பட்டேல் எப்படி சர்தார் என்று அவருக்கு பட்டம் கிடைச்சது. அவர் மற்றும் உஸ்கா காரன் கியா தா. இதற்கு காரணம் என்ன அப்படின்னு கொஷின். நாக்பூர் கே ஜண்டா சத்தியாகிரகமே வல்லபாய் நேதாத்தே. அவர் நாக்பூர் என்ற இடத்துல வந்து ஜண்டா சத்தியாகிரகா அப்படின்னா வந்து கொடி போராட்டத்தில் வல்லபாய் பட்டேல் தலைமை தாங்கினார். இஸ்மே இதில் உன்கோ சேனாதிபதிக்கா கௌரவ மிலா. இதிலிருந்து அவருக்கு தளபதி என்ற பெருமையும் கிடைத்தது. உன்கா வார்டோலிகா சத்தியாகிரக பகுத்து மகத்துவபூர்ண தா. மற்றும் வந்து அவர் வார்டோலி என்ற சத்தியாகிரகத்திலிருந்து மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தது. அந்த சத்தியாகிரகமும் ரொம்ப மிகுந்ததாக இருந்தது, முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தது. इसकी सफलता से ही उसको சர்தார் கா நாம் மிலா. இதன் மூலம் வந்து இவருக்கு வந்து சஃபலதா வெற்றியும் கிடைத்த. 2 போராட்டங்கள் என்னென்ன போராட்டங்கள், நாக்பூர் என்ற ஜண்டா போராட்டத்திலும் வார்டோலி என்ற சத்தியாகிரக போராட்டத்திலும் 2 போராட்டத்திலையும் அவருக்கு வெற்றி கிடைத்ததனால் அவருக்கு சர்தார் என்ற பெயர் கிடைத்தது. எங்கள் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, தன்யவாத்.